கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். 12th அக்கௌண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு 15 சம்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 16th சம்ல இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த சம்ல நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் நம்ம இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும். ஸோ அதுக்கு நமக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க புக்ல. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை, ஏற்கனவே நம்ம ஃபார்மேட்ல படிச்சிருக்கோம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் தேவை. அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன வேணும், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வேணும். ஸோ அதை வச்சு நம்ம இங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டு பேலன்ஸ் பிடி, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பை பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8,000 கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசீவ்ட் எவ்வளோன்னு பாருங்க, 60,000. அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் வந்து நமக்கு 4,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இங்க கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டு சைடுமே நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். எடுத்து நம்ம அப்படியே எழுத வேண்டியதுதான். இங்க 0 0 0 8 + 4 12, இங்க பேலன்ஸ் 1, ஸோ 7. ஸோ 72,000 நமக்கு இங்க கிடைக்குது. ஸோ இது அப்படியே எடுத்துட்டு போய் இங்க நமக்கு டேலி பண்ணி 72,000 அப்படிங்கறத போட்டுடலாம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க, பில்ஸ் ரிசீவ்டு வந்து நம்ம இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், 72,000ல இருந்து -30,000 பண்ணா நமக்கு எவ்வளவு வரும், மைனஸ் பண்ணி பாருங்க. நான் எனக்கு தெரியுங்கிற டேரக்டா போட்டுறேன். 42,000 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் நம்ம, பில்ஸ் ரிசீவ்டு எவ்வளவு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க, டு பேலன்ஸ் பிடி டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட். அதுல நம்ம ஃபார்மேட் எழுதியாச்சு. டேரக்டா நான் உங்களுக்கு ஃபார்மேட்க்கு எல்லாமே ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலர்ஸ்ல டு பேலன்ஸ் பிடி ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2,40,000 கொடுத்துருக்காங்க. 2,40,000. அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் ஏற்கனவே நம்ம இங்க பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? டிஸ்கவுண்ட் எல்லாம் 4,000. அந்த 4,000 தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ண போறோம். 4,000. அண்ட் டு கிரெடிட் சேல்ஸ் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ கிரெடிட் சேல்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இதுல இருந்து. இப்ப பை கேஷ் ரிசீவ்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6 lakh. பை டிஸ்கவுண்ட் அலவுட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 25,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட் டெப்ஸ் 16,000 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம அதை டேட்டா பார்த்து என்ட்ரி போட்டுக்க வேண்டியதுதான். பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளவு நமக்கு, பில்ஸ் ரிசீவபிள் தான் அந்த அக்கௌண்ட்ல இருந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, 42,000. ஸோ அதை எடுத்துட்டு வந்து பில்ஸ் ரிசீவபிள்ல இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 42,000 பிளஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2,20,000. 2,20,000. ஸோ இதை நம்ம இங்க அப்படியே ஆட் பண்ணிட்டு அந்த சைட்ல நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். 0 0 0 5 + 6 11 12 13 கிடைக்குது. பேலன்ஸ் 1 1 3 4 8 9 10 0. அப்போ 6 7 8 9. ஸோ 9,03,000 கிடைக்குது. ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே என்ன பண்ணலாம், இந்த சைட்லயுமே டெபிட் சைட்லயுமே 9,03,000ங்கிறத போட்டாச்சு. இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க நமக்கு டோட்டலா ஆட் பண்ணா என்ன கிடைக்குது, 2,44,000 கிடைக்குதுங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். நான் உங்களுக்கு இங்க ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணா என்ன கிடைக்குது, 2,40,000. நீங்க இதெல்லாம் ரஃப் காலம்ல போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு இங்க தெரியணுங்கிறதுனால இதை போட்டிருக்கேன். ஸோ அதுல இருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ண போறோம். 9,03,000 மைனஸ் பண்ண போறோம். 9,03,000 மைனஸ் பண்ணா என்ன வருதோ அதான் நமக்கு இங்க கிரெடிட் சேல்ஸ். 0 0 0 3ல நமக்கு 4 போகாது. ஸோ நம்ம இங்க பாரோ பண்ணிக்கலாம். 0லயும் போகாது. ஸோ என்ன பண்ணலாம், இங்க 8, இது 10, இது 13 வச்சுக்கலாம். 13 - 4 நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 13 - 4 9 இல்லையா? அப்புறம் 9 - 4 5, 8 - 2 6. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுங்க, 6,59,000 தான் எனக்கு நம்ம கிரெடிட் சேல்ஸ். 6,59,000. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ண போறோம். கிரெடிட் சேல்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன கண்டுபிடிக்க போறோம், கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க போறோம். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன தேவை, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் தேவை. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் நம்ம இங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு அப்படியே ரிவர்ஸ்ல போட போறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் சைட்ல வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, புக்ல 10,000. ஸோ போட்டுக்கலாம்.
க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஷ் பெய்டு டு கேஷ் பெய்டு பில்ஸ் பெய்டு எவ்வளவு நமக்கு இங்க 30,000. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அங்க போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அதை. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வருது 50,000 வருது. ஸோ அந்த 50,000 இந்த இடத்துல நம்ம தான் சால்வ் பண்ணிக்கலாம். 50,000 இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம பில்ஸ் அக்செப்டட் கண்டுபிடிக்கலாம். பில்ஸ் அக்செப்டட். ஸோ எப்படி இது 50,000ல இருந்து 10,000 மைனஸ் ஆச்சுன்னா நமக்கு 40,000 கிடைக்க போகுது. ஸோ பில்ஸ் அக்செப்டட், அதாவது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ல இது நம்ம பில்ஸ் அக்செப்டட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை சால்வ் பண்ணலாம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ் அதே மாதிரி நான் ஃபார்மேட் இங்க எழுதியாச்சு. ஃபார்மேட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, பை பேலன்ஸ் பிடி ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1,20,000. கேஷ் பெய்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க 3,20,000. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 10,000. டிஸ்கவுண்ட் வந்து 10,000 ருபீஸ் ரிசீவ் ஆயிருக்கு. பில்ஸ் பேயபிள் வந்து 40,000. பில்ஸ் பேயபிள் இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, பில்ஸ் பேயபிள் எவ்வளவு நமக்கு 40,000. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டே கொண்டு வந்தோம். ஸோ இங்க இருந்து நமக்கு அந்த 40,000 எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 40,000. அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோனா 1,50,000. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸும் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 0 0 0 கமா இதை ஆட் பண்ணி பாருங்க, இங்கேயும் நமக்கு 0 கிடைக்குது. 2 3 7 12 3 4 5. ஸோ 5,20,000 அப்படியே எடுத்துட்டு போய் இந்த இடத்துல டேலி பண்றதுக்காக 5,20,000 போட்டுக்கலாம். ஸோ இப்போ 5,20,000ல இருந்து 1,20,000 மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 5,20,000ல இருந்து 1,20,000 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு 4 lakh கிடைக்கும். கரெக்டா அக்யூரேட்டா நமக்கு 4 lakh கிடைக்குது. ஸோ 4 lakhங்கிறது என்ன, கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து நமக்கு 4 lakh. ஸோ இந்த சம்ல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸும் கிரெடிட் சேல்ஸும் இல்லையா. கிரெடிட் பர்ச்சேஸோட வேல்யூ எவ்வளவு கிடைச்சது நமக்கு 4 lakh கிடைச்சது. கிரெடிட் சேல்ஸோட வேல்யூ எவ்வளவு கிடைச்சிருக்கு 6,59,000. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.